என்கிட்ட என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க. என்ன அப்படின்னா, என்னை யாருமே மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்களை நான் செய்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க மனசு கோணாத மாதிரி நான் பார்த்து பார்த்து செய்கிறேன். ஆனாலுமே என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய ரிலேட்டிவ்ஸும் யாருமே நான் எதிர்பார்க்குற மாதிரி என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நான் அதை நினச்சா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எப்படி சரி செய்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி தோணுதா? நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு ஃபீலிங் இருக்கா? அப்படின்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது எதனால் அந்த மாதிரி இருக்குது, இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதே நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னோடய வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். அதே மாதிரி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கலாம். சரி, இந்த மதிப்புன்னு இருக்கு இல்லையா, மற்றவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கறது அது ரொம்ப இயல்பான விஷயந்தான். எல்லாருக்கும் நம்மளுக்கு தோண தான் செய்யும். நம்மளை எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு ஆசை தானே இல்லையா? ஆனால் அப்படி ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, நான் ஒரே ஒரு கொஷின் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க அப்படிங்கிறது, ரைட்டா? உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு பாருங்களேன். ரெஸ்பெக்ட் அப்படின்னா என்ன? நான் எப்போதும் மாதிரி தான் இருக்கேன், எந்திரிக்கிறேன், சாப்பிட்றேன், எல்லாம் தான் செய்கிறேன். அது ரெஸ்பெக்ட் இல்லை. அஸ் அ பர்சனாக அப்பார்ட் ஃப்ரம் யுவர் அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை மதிக்கிறீங்க, ரைட்டா? ஏன்னா அதுதான் செல்ஃப் ஒர்த். அது இண்டிபெண்ட் ஆஃப் யுவர் சக்ஸஸ், இண்டிபெண்ட் ஆஃப் யுவர் மனி. இதுதான் இந்த செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிறது. என்ன தெரியுமா? உங்கள் பணம் சம்மந்தப்பட்டது கிடையாது, உங்களுடைய ஸ்டேட்டஸ் சம்மந்தப்பட்டது கிடையாது, உங்கள் படிப்பு சம்மந்தப்பட்டது கிடையாது, அதே மாதிரி உங்களுடைய அச்சீவ்மெண்ட் சம்மந்தப்பட்டது கிடையாது. அது ஒரு வேல்யூ, உங்களை பற்றின ஒரு விஷயம், செல்ஃப் ஒர்த். நம்மள பல பேர் என்ன நினச்சிப்போன்னா, இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியல, நான் எதுக்கு மேலே ஆயக்கலை அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்குவோம். நம்மளுடைய சக்ஸஸ் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கோ இல்லையோ, நம்மளுடைய ஃபெயிலியர்ஸ் நம்மளை அதிகமாக நம்மளை பாதிப்பு உண்டாக்கும். இதெல்லாம் செய்யணும்னு நினச்சேன், செய்ய முடியல. எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சேன், இருக்க முடியல. எனக்கு எந்த திறமையும் இல்லை, எனக்கு எந்த ஒரு அறிவும் இல்லை, எந்த ஒரு புத்திசாலித்தனமும் இல்லை அப்படின்னு நம்மள பல பேர் எத்தனை தடவை நம்மளை நாமே குற்றம் சொல்லிக்கிறோம். மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறது வேறு விஷயம், ஆனால் நம்மளை நாமே குற்றம் சொல்லிக்கிறோம் இல்லையா? செல்ஃப் கிரிட்டிசிசம். அதுதான் நம்மளுடைய மதிப்பை குறைக்கிற ஒரு விஷயம். நான் எதுக்குமே லாயக்கு இல்லைன்னா மதிப்பே இல்லைன்னு தானே அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி செல்ஃப் கிரிட்டிசிசம் நம்ம அதிகமாக நம்ம பண்ணுறோமா அப்படின்னு உங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஓகேவா? இது ஒரு விஷயம். சரி, இந்த செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஏன் வருது? நம்மளை நாமே ஏன் குறை சொல்லிக்கிறோம் அப்படின்னா, அவங்களுடைய சைல்டுஹுட். அதை நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்களை உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை மற்றவங்களோட எப்போதுமே கம்பேர் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்களா? அந்த பொண்ணு இவ்வளோ மார்க் வாங்குது, அந்த பையன் இவ்வளோ மார்க் வாங்குறான், நீ என்ன எதுவுமே செய்ய மாட்டேங்கிற, எப்போதும் விளையாண்டுக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களை அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்களா? அதே மாதிரி நீ எதுவுமே லாயக்கு இல்லை, நீ எதுக்குமே உனக்கு எந்த திறமையுமே இல்லை, இது கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வளர வளர உங்களை எல்லாருமே ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார உங்களை தள்ளியிருக்காங்களா? ரைட்டா? இது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் வளர வளர மற்றவங்க மாதிரி என்னால் சக்ஸஸாக இருக்க முடியல நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எப்போதுமே வித் கம்பேரிங் அதர்ஸ், ரைட்டா? ஏன்னா கம்பேர் பண்ணுறப்போ ஒருத்தவங்களோட ஃபுல் லைஃபே நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். ஒருத்தங்க எதில் சக்ஸஸ் ஆகிருக்காங்களோ அதை மட்டும் எடுத்துக்குவோம், இன்னொருத்தங்க எதில் சக்ஸஸ் ஆகிருக்கோ அப்படி தான் எடுத்துக்குவோம். அப்படி தான் நம்ம எல்லாருமே கம்பேர் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நாளடைவில் இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது நம்மளுடைய செல்ஃப் ஒர்த்தை குறைச்சிடும். நம்மளால் இந்த மாதிரி செய்ய முடியாது, நம்மளால் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்கூடையும் கம்பேர் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் நிறைய வந்துருச்சு இல்லையா? ஸோ அதனால் நம்மளோட செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிறதே நம்மளே குறைச்சிக்குவோம், நம்மளுக்கு தெரியாமையே. பை டூயிங் செல்ஃப் கிரிட்டிசிசம், பை கம்பேரிங் வித் அதர்ஸ், அந்த மாதிரி பல விஷயங்கள், நெகட்டிவ் செல்ஃப் டாக், இந்த மாதிரி பல விஷயங்கள்னால நம்மளுடைய செல்ஃப் ஒர்த்தை நம்மளே குறைச்சிக்குவோம். ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளை மதிக்கலைன்னா நம்மளை மற்றவங்க மதிக்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. அவங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் மனசுக்குள்ளே பேசுகிறது அப்படின்னு யோசிக்கலாம். பட் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம என்ன மாதிரி நம்மளை நினைக்கிறோங்கிறது நம்மளுடைய நடை, உடை, பாவனை, முகம், பேச்சு எல்லாமே நம்மளை காட்டி கொடுத்துரும், ரைட்டா? ஸோ நீங்கள் வாயை திறந்து சொல்ல வேண்டாம், என்னால் எதையும் சாதிக்க முடியல நீங்கள் சொல்ல வேணாம். நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சாலே ஆட்டோமேட்டிக்காக மற்றவங்களுக்கு அது ரீச் ஆகிடும், ரைட்டா? அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் உங்களை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்களே உங்களை மதிக்கல இல்லையா?
அப்போ மற்றவங்க எப்படி மதிப்பாங்க இல்லையா? சரி, இது நீங்கள் தெரிஞ்சு பண்ணலை, நம்ம யாருமே அதை தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது இல்லையா? ஏதோ நம்மளுடைய வாழ்க்கையில் சில ஏமாற்றங்கள் நம்மளை இந்த மாதிரி யோசிக்க வைக்குது, அது இயல்பு தான். சரி, இப்போ நம்மளுடைய செல்ஃப் ஒர்த் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் ஸ்டேட்டஸ் சம்மந்தப்பட்டதோ, உங்கள் பண வசதி சம்மந்தப்பட்டதோ, உங்களுடைய சக்ஸஸ் பற்றி சம்மந்தப்பட்டதோ கிடையாது. ஆஸ் அ ஹியூமன் பீயிங் அதுதான் செல்ஃப் ஒர்த்தை நிர்ணயிக்குது. ஓகேவா? சரி, இந்த செல்ஃப் ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். நம்பர் 1, ஒரு நோட் புக்கை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டெய்லி நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் அதை நீங்கள் எழுதுங்க. அட்லீஸ்ட் 3 நல்ல விஷயங்கள், ரைட்டாக? ரொம்ப பெரிய நல்ல விஷயங்களாக இருக்கணும் கூட இல்லை. நீங்கள் செஞ்ச காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் செஞ்ச 3 நல்ல விஷயங்கள். இன்றைக்கி நான் ரொம்ப அமைதியாக இருந்தேன், இன்றைக்கி சீக்கிரமாக ஆஃபீஸ் போனேன், இன்றைக்கி நல்லபடியாக வேலை பார்த்தேன், இன்றைக்கி ரொம்ப வீட்டில் அமைதியாக இருந்தேன், எல்லா வேலையும் இன்றைக்கி சரியாக செஞ்சேன், இன்றைக்கி யாரு கூடயும் சண்டை போடலை, கோவப்படலை. ஸோ வாட் எவர் இட் இஸ், 3 நல்ல விஷயங்கள் அதை எழுதிக்கலாம். 2வது, நம்பர் 1, உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லிக்கோங்க. நான் மதிப்புமிக்க மனிதன், நான் மதிப்புமிக்க ஆண், நான் மதிப்புமிக்க பெண் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ் அ இண்டிவிஜுவல் இதை எழுதிக்கோங்க. அடுத்தது, டெய்லி ஒவ்வொரு நாளும் நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத 2வது எழுதுங்க. இது 2 சென்டென்ஸ். நான் மதிப்புமிக்க பெண், மதிப்புமிக்க ஆண், ரைட்டா? இது எழுதிக்கலாம். 2வது, ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களை நான் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் நான் முன்னேறி கொண்டு இருக்கிறேன். ஐ லேர்ன் அண்ட் க்ரோ எவ்ரி டே. இது 2வது, இது எழுதிக்கலாம். இந்த செல்ஃப் டாக் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொல்லிக்கிறீங்க இல்லையா, ஐ எம் அ வெரி வேல்யூபிள் ஹியூமன் பீயிங், ஐ லேர்ன் அண்ட் க்ரோ எவ்ரி டே. இந்த 2 விஷயங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து சொல்ல திஸ் இஸ் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். இதுதான் பாசிட்டிவான நேர்மறையான வார்த்தைகள். இது சொல்ல உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிற பல விஷயங்களில் ரீஃப்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் என்னால் முடியாது, நான் ஒரு எதுக்குமே லாயக்கில்லை, நான் ஒரு வேஸ்ட், இப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதை இப்போ மாற்ற ஆரம்பிக்கும், ரைட்டா? இது ரீஃப்ரேசிங் ஆர் ரீப்ரோக்ராமிங் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். இது 2வது. 3வது, கண்ணை மூடி 2 நிமிஷம் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஐ ஆம் இமோஷ்னலி சேஃப், ரைட்டா? இதை ஒரு 3 நிமிஷம் மனசுக்குள்ளே ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். ஐ ஆம் இமோஷ்னலி சேஃப், நான் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிறத திருப்பி ஒரு 3 நிமிஷம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க. அதுக்கு அடுத்தது, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடந்துட்ட மாதிரி கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணுங்கள், விஷுவலைஸ் பண்ணுங்கள். எந்த விஷுவலைசேஷன் உங்களுடைய கான்ஃபிடென்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக உணர்த்தும். அப்போ தான் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் நீங்கள் என்னெல்லாம் வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ணுற தேவையான எல்லா விஷயங்களையும் உங்களை செய்ய வைக்கும். ஓகேவா? இது 3வது. உங்களை மாதிரி 10 மினிட்ஸ் டெய்லி உங்களுக்குன்னு ஸ்பேர் பண்ணி இந்த விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறப்போ ஏற்கனவே உங்கள் மனசில் உங்களை மத்தின ஒரு சுய மதிப்பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, செல்ஃப் ஒர்த், அது ரொம்ப குறைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த 10 நிமிஷம் அந்த ப்ராக்டிஸ் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். மனசுக்குள்ளே நீங்களே உங்களை ரொம்ப செல்ஃப் ஒர்த்தோடு நீங்கள் ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட சுய மதிப்பீடு அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய பேச்சு, நடை, உடை, பாவனை, அப்புறம் உங்களுடைய முகம் எல்லாமே வேறு லெவலுக்கு மாற ஆரம்பிக்கும். யூ வில் பிகம் a வெரி கான்ஃபிடென்ட் பர்சன். நம்பிக்கை அப்படிங்கிறது உங்கள் முகத்திலே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மதிப்புங்கிறது உயர ஆரம்பிக்கிறப்போ, அதாவது உங்கள் செல்ஃப் ஒர்த் உயர ஆரம்பிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக யூ அட்ராக்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ். உங்களை மற்றவங்களும் மதிக்க ஆரம்பிப்பாங்க, ரைட்டா? ஸோ இந்த ப்ராக்டிஸை டெய்லி செஞ்சுட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்களே மாறுறதை உங்களால் உணர முடியும். சரி, கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஐ வேல்யூ மை செல்ஃப் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? இப்படி நீங்கள் ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி நீங்கள் கமிட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்ல விஷயங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு கெட் மோர் வீடியோஸ் லைக் திஸ். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.